என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, ஜெயராஜ் பென்னிஸ் 4 வருடங்களுக்கு முன்பு விசாரணை என்ற பேரில் கூட்டிகிட்டு போய் தகப்பன் மகன் இருவரையும் காவல்துறை விசாரணை என்ற பேரில் அடித்து படுகொலை செஞ்சிட்டாங்க. இதில் தொழிற்சங்கத்திலிருந்து வணிக சங்கத்தில் இருந்தும் ஏனைய கட்சி இயக்கங்களில் இருந்தும் அமைப்புகளில் இருந்தும் பல பேர் கடுமையாக கண்டனங்களை தெரிவித்து அந்த குற்றத்தில் ஈடுபட்ட காவலர்களை கைது செய்து சிறைப்படுத்தி பிணையே இல்லாத அளவிற்கு வழக்கு முடிந்து நேற்றைய தினமானது பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. நீதியரசர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு வம்சத்தையே அழிச்சிட்டாரு, இந்த காவலர்கள் பார்த்தது ஒரு வம்சமே இல்லாமல் போயிடுச்சு, அதனால் இந்த தண்டனை என்பது கொடுக்குறனால ஒன்றும் தவறு கிடையாது, அதனால் அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு நீதியரசர் கொடுத்துட்டாங்க. இது மறுபடியும் அவங்க மேல்முறையீடுக்கு போகிறாங்களா என்னென்னு தெரில. ஆனால் விசாரணை மரணம் என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? இது கடந்து போகிற மாதிரி இல்லை, அடுத்தடுத்த நிகழ்வு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த தண்டனையை உண்மையிலேயே நான் வரவேற்கிறேன். மாற்றுக்கத்தில் ஆயுள் தண்டனைங்கிறத விட மரண தண்டனை என்பது வரவேற்கிறேன். ஏன்னா விசாரணை என்ற பேரில் காவல்துறையே கொலைகாரனாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ அந்த குற்றம் செய்த காவலர்களை கண்டிப்பாக தூக்கில் போடுறது தவறே கிடையாது. ஏன்னா அடித்து சித்திரவதை செய்யும்போது அந்த 2 உசுறு பிரியும் போது எவ்வளோ கஷ்டம் பட்டிருந்திருப்பாங்க. அப்போ அதோட வலி வேதனை என்ன அப்படின்றத இந்த அடித்து படுகொலை செய்த காவலர்கள் அனுபவிக்கணும் அப்படின்றதையும் நம்ம கேட்டுக்கிறோம். உண்மையிலே இந்த தீர்ப்பானது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இதோட முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கல்ல, ஜெயராஜ் பென்னிஸோடைய படுகொலைக்கு பிறகு எண்ணற்ற படுகொலைகள் விசாரணை என்ற பேரில் அழைச்சிட்டு போய் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. தென்காசி பக்கத்தில் ஒரு விவசாயி அடித்து படுகொலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கரங்கோவில் வடக்கு புதூர் முருகன், அதாவது காவல்துறை நெஞ்சிலே மிதித்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஆனால் அந்த கொலையாளி காவலர்கள்லாம் வெளியில் சுதந்திரமாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ திருப்போணத்தில் நடந்தவங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அடித்து வச்சது எல்லாமே இருக்குது. அந்த காவலர்களுக்கும் இதே போன்ற மரண தண்டனை கிடைக்குமா அப்படின்றதையும் பார்ப்போம். அது போகிறதுக்கு இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட 25 நாளைக்கு மேலே போராட்டம் பண்ணிட்டாங்க. 25-30 நாள் ஒட்டி வரப்போது. போன மாதம் 5ஆம் தேதி நடந்த நிகழ்வு. ஆகாஷ் என்ற ஒரு இளைஞனை விசாரணை என்ற பேரில் அழைச்சிட்டு போய் அடித்து படுகொலை செஞ்சால் இன்ன வரைக்கும் அந்த போராட்டம் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் அந்த கொலையாளி காவலர்களை கைது செய்யலை இந்த காவல்துறை. அப்போ காவல்துறை என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. அப்போ இது போன்ற விசாரணை என்ற பேரில் நடக்கூடிய படுகொலைகளை உடனடியாக இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ஜெயராஜ் பென்னிஸோடைய இந்த கொலை வழக்கு என்பது 4 வருடம் என்பது இழுத்துட்டு போனதே ரொம்ப தாமதம் தான் நினைக்கிறேன். ஒரு விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் அங்கே அந்த கைதி இறக்குறாரு அப்படின்னா அந்த ஸ்பாட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலகட்டங்களில், ஏன்னா கொலையாளியெல்லாம் இந்த காவலர்கள் அடித்து கொலை செய்கிறது கிடையாது, கஞ்சா விற்கிறவன்லாம் அந்த காவல்துறை அடித்து கொள்வது கிடையாது. இதுவே மனிதல் மீறல் தான். இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா இவன் பல உசுரை எடுத்திருப்பான், கஞ்சானால் பல குடும்பம் நாசம் பெறுங்க. இவங்கள்ட்டெல்லாம் இந்த காவல்துறை இது போன்ற விஷயங்கள் செய்கிற கிடையாது. இந்த அப்ராணி சப்ராணி ஏதோ புட்டப்பு கேஸில் வந்தவன் என்ன அந்த ஏரியாவில் சும்மா இந்த ரீல்ஸை போட்டுக்கிட்டு கெத்து காட்டி தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறவன் இவங்கள மாதிரி ஆட்கள் தான். ஒவ்வொருத்தன் மீதும் 6 கொலை வழக்கு 10 கொலை முயற்சி வழக்கு இருக்குது அப்படின்ட்டு இந்த காவல்துறை இந்த மாதிரி நடந்திருக்கா, இந்த மாதிரி விசாரணை என்ற பேரில் கூப்பிட்டு போய் கொண்டிருக்கான்னு பார்த்தா கிடையாது. இதுவரைக்கும் காவல்துறை விசாரணை மரணம் என்பது யாருக்கெல்லாம் நேர்ந்திருக்கு அப்படின்னா அப்பாவிகளுக்கு தான். இன்றைக்கி ஜெயராஜ் பென்னிஸுக்கு ஒரு அப்பாவிகள், அவர்கள் ஒரு கடை வைத்து வணிகம் செய்யக்கூடியவர்கள், சரிங்களா, அவங்களுக்கு நடந்திருக்குது. இப்போ வடக்கு புதூர் முருகன் சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஒரு ஓட்டுநர். ஏதோ டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சா காவல்துறைக்கு அப்படியே ரோசம் இது அவன் அந்த ஆளை போட்டு முதிச்சு
கடைசியில் இறங்கும் போது இதில் என்னென்னா சிபிசிஐடிக்கு மாற்றி அது வந்து பார்த்தா யதார்த்த மரணம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே சிபிசிஐடி முழுக்க தமிழ்நாடு காவல்துறை தான் ஒத்து போகுது. ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. எத்தனை இடங்களில் இது வந்து சொல்லியிருக்காங்க. இது ஏதோ சிபிஐக்கு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கு வந்து. சரியா, அதனால தான் ஒருவேளை தண்டனை பெற்றுக் கொடுக்க முடிஞ்சோ என்னமோ தெரியல. அப்போ தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இல்லை. எத்தனையோ விசாரணை மரணம் வந்து பார்க்குறோம். நிறையா அது வந்து தெரியாமல் இருக்குது. என்ன தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. என்ன அப்போ இவ்வளோ தூரம் தொடர்ந்து இந்த விஷயம்லாம் நடக்குது. இப்போ இந்த தூக்கு தண்டனை வந்து விதிச்சிட்டாங்க. இதற்கு அப்புறமும் நடக்காமல் இருக்குமான்னு பார்த்தா இங்கே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா சாதி வெறியோடு சில காவலர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒட்டுமொத்த காவலர்கள் சொல்ல நேர்மையான காவலர்களும் அதாவது புனிதமான காவலர்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. சில சாதி வெறி பிடிச்ச காவலர்கள் ஏன்னா அது ரத்தத்தில் ஓடும்போதே அந்த சாதி வெறி தான் ஓடிட்டு இருக்குமான்னு தெரில. ஒருத்தன் வந்து இந்த சமூகம் தெரிஞ்சால் உடனே அவனை வந்து அடிக்கிறது, அவனை துன்புறுத்துறது, அவன் கையை காலை உடைக்கிறது, என்ன அது மேலே புட்டப் கேஸுக்கு மேலே புட்டப் கேஸ் போடுறது. அப்படித்தான் எங்கள் தேவேந்திர உள்ள வேளா சமூகத்தை சார்ந்த ஒருவர் மீது வந்து புட்டப் கேஸாக ஒரு வழக்கறிஞர் இது காவல்துறை வந்து போட்டிருக்காரு. அதை இவர் வந்து என் மேலே இத்தனை பொய் வழக்கு வந்து போட்டிருக்காரு அப்படின்னு கோர்ட்டில் வழக்கை போட்டு இன்றைக்கி அந்த சம்மந்தப்பட்ட காவலர்களை கைது செய்யணும் அப்படின்னு வந்து கோர்ட்டே வந்து உத்தரவு வந்து போட்டிருக்கு. இது சம்மந்தமான காணொலி நாளைக்கு விரிவாக வந்து பார்ப்போம். ஏன்னா இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரிங்களா, காவல்துறை ஒருத்தர் மீது வந்து பொய் வழக்காக போடுறாங்க அப்படின்னா அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா இவர் என் மீது வந்து தொடர்ந்து பொய் வழக்குகளை போடுறாரு அப்படின்னு அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி கண்டிப்பாக கோர்ட்டை வந்து நாடணும். ஆனால் அதற்கான வக்கீல் வந்து தரமாக வந்து இருக்கணும். இப்போ இந்த என் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் சொல்ல பேர் டீட்டெயிலோட நடத்துக்கான தெளிவாக சொல்கிறேன். சரியா, அவர் தெளிவாக நான் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு நான் இங்கே தான் இருந்தேன், ஆனால் இந்த இடத்துல நான் கஞ்சா வித்தேன்னு என் மேலே பொய் கேஸ் போட்டிருக்காரு. அப்போ இவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் சரியான வக்கீலை வச்சு வக்கீல்கிட்டலாம் பேரம்லாம் பேசியிருக்காங்க. சரிங்களா, அதனால் அதை பற்றி நம்ம அடுத்த காலில் வந்து விரிவாக வந்து பார்ப்போம். அப்படி காவல்துறை சரிங்களா ஒருத்தன் ஒரு வழக்கில் போகிறான்னா அவன் மேலே அடுத்தடுத்த வழக்குகளை போட்டு புட்டப்பு கேஸை போட்டு அவனோட வாழ்க்கையை சீரழிக்கிற வேலையை சில சாதி வெறி பிடிச்ச காவலர்கள் வந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி சாதி வெறி பிடிச்ச காவலர்களால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்லபடியாக அதாவது நேர்மையாக வேலை செய்யக்கூடிய காவலர்களுக்கும் கெட்ட பேர் வந்து உருவாகுது. அப்போ என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். உண்மையான அந்த ஜெயராஜ் பென்னிஸோடைய இந்த விசாரணை மரணம் படுகொலை வந்து பார்த்திங்க குடும்பத்தார்கள் வந்து ஒரு பக்கம் தன் குடும்பத்தில் இருவரும் இறந்துட்டாங்கன்னு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் நாங்கள் இத்தனை வருஷமாக போராடின போராட்டம் என்பது எங்களுக்கான ஒரு தீர்வு வந்து கிடச்சிருக்குது. அந்த கொலை குற்றவாளிகள் வந்து தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிட்டு இருக்காங்க. வழக்கறிஞரும் அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜெயராஜ் பென்னிஸோட்ட மட்டும் முடியக்கூடாது. வடக்குப்புதூர் முருகன் மேட்டரில் மறுபடியும் வந்து மேல்முறையீடு போயிருக்கதா வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு என்னன்னு தெரியலை. ஆனால் திருப்பவனம் அஜித்குமாருக்கு நடந்த நிகழ்வுக்கும் அந்த காவலர்களுக்கும் இதே நிலைமை வந்து நடக்கணும். சரிங்களா, இப்போ இந்த ஆகாஷை அடித்து படுகொலை செய்து இன்ன வரைக்கும் அந்த கொலையாளி காவலர்களையும் காவல் ஆய்வாளர்களையும் இதுவரையும் காவல்துறை கைது செய்யலை. அப்போ இங்கேயும் சாதி உணர்வோடு சில காவலர்கள் இருக்காங்க. இதை நீதித்துறை வந்து பார்த்திங்கன்னா ஏன் இன்ன வரைக்கும் அந்த காவலர்கள் ஏன்னா நீதிமன்றமே வந்து சொல்லிட்டாங்க அவங்கள வந்து எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து அவங்க வந்து கைது செய்யணும் சம்மந்தப்பட்ட நபர்கள் அப்படின்னு அவனை இது வரைக்கும் கைது செய்யலை. அப்போ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா, இன்ன வரைக்கும் ஆகாஷோட படுகொலைக்கு நீதியாட்டு தொடர்ந்து போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயராஜ் பென்னிஸோடைய இந்த தீர்ப்பானது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது போன்ற நிகழ்வுகளை இனிமேல் நடக்காத இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். இது போன்ற அடித்து படுகொலை செய்யக்கூடிய காவலருக்கு இது ஒரு சரியான சவுக்கடியை நீதித்துறை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. விசாரணை மரணம் என்பது நடக்கக்கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு காலம் சந்திக்கிறேன். நன்றி.